பானம், இரண்டாம் பானம், மூன்றாம் பானம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இஃப் கிளாஸ் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா இஃப் கிளாஸ்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பறவையானால் அப்படின்னு சொல்லி கட்டுரையெல்லாம் எழுதி வைப்பாங்க குழந்தைங்கள. அந்த மாதிரி நீ கிறிஸ்துவானால் அப்படின்னு அவன் ஒரு கொஸ்டின் மார்க்கோட வைக்கிறான், சந்தேகப்பட்டு. வலதுபுற கல்லன் கிட்ட தேவ அன்பு இருக்கு, இவங்கிட்ட தேவ அன்பு இல்ல. சபிக்கப்பட்டவனா இருந்தான். ஏன்னா இடது பக்கத்துல இருக்கிறவங்க சபிக்கப்பட்டவங்க, அன்புல பூரணப்பட்டவன் யாரு? வலது பக்கத்துல இருக்கவங்க. இவன் பூரணப்பட்டவன் அல்ல, சாக போகிற மனுஷனா இருக்கான். யாரு? இடது பக்கத்து கல்லன் சாக போகிற மனுஷனா இருக்கான். ஹல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யார்கிட்ட பார்த்து சொன்ன வசனம்னா, பாஸ்டர் நம்மளுக்கு சொன்னாரு, அந்த கொல்கத்தா மலையில 3 சிலுவைகள் இருந்தது. அந்த 3 சிலுவையில மத்தியில இருந்தவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. வலது பக்கத்துல ஒரு கல்லனும் இடது பக்கத்துல ஒரு கல்லரும் அப்படிங்கறத வேதம் தெளிவா நம்மளுக்கு காட்டுது. மார்க் ஆசிரியர்கள் கல்லர்கள்னு குறிப்பிட்டாங்க. யோவான் 2 பேர் அப்படின்னு சொன்னாரு. லூக்கா மட்டும்தான் 2 குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இந்த கல்லர்கள் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு பாக்குறோம்னா, கல்லர்கள்னா பொதுவா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்போம்? திருடர்கள் அப்படிங்கறதான் நம்ம நினைப்போம். சோ ஆனா வேதத்துல நம்மளுக்கு கல்லர்களுக்கு நிறைய பெயர் கொடுத்திருக்காங்க. திருடர்கள், துர்குணம் உள்ளவர்கள், தாறுமாறா பேசுகின்றவர்கள், ஏமாற்றவர்கள் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். கல்லர்களுக்கு பெயருக்கு ஏகப்பட்ட பெயர் நம்ம வச்சு அடுக்கிட்டே போகலாம். அதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க அல்லது பேட் எண்ணங்கள் கொண்டிருக்கிறவங்க, இவங்க எல்லாமே கல்லருங்கிற லிஸ்ட்ல தான் இருக்கும். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கறது நம்மளை நாமே நிதானிச்சு பார்க்கணும். இந்த 2 கல்லர்ல இருந்து எதுக்காக இந்த கல்லர்களை குறித்து பைபிள்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, கல்லர்கள்ட்ட இருந்து கூட சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அதாவது நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கணும், கெட்ட விஷயங்களை கத்துக்க கூடாது. 2 கல்லர்கள், ஒருத்தர் பாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க? கடைசி நேரத்துல மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு போனாங்க. இன்னொருத்தங்க மன்னிப்பு கடைசி வரைக்கும் தன்னை உணரவே இல்லை, தன்னுடைய மனம் திரும்புதல் இல்லை, அதனால பாவத்துல அவங்க மரிச்சாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்க கூடாது, இவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யூசுவலா நம்ம இதனால் வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையை வச்சே நம்ம மெசேஜ் கேட்டிருக்கோம். ஆனா அந்த 2 கல்லர்களை பத்தி நம்ம யாராவது மெசேஜ் கேட்டோம்னா எனக்கும் ஒண்ணு ஞானமே இல்லை. ஆனா அந்த 2 கல்லர்களை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா 2 கல்லர்கள், வலதுபுறத்துல ஒரு கல்லன், இடதுபுறத்துல ஒரு கல்லன். எந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பார், இன்னைக்கு நீ என்னுடனே கூட பரதீசுல இருப்பாய்ன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வலது பக்கத்துல இருக்கிற கல்லனை பார்த்துதான் சொன்னார். ஏன்னா காலையில நான் ஒரு வசனம் படிச்சோம், வேதத்துல இருக்கிற வேத வாக்கியங்களின்படி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதுலதானே ஜெனி படிச்சாங்க. வேத வாக்கியங்களின்படி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் காலையில விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற ஆ கர்த்தாவே அப்படின்னு ஒரு வார்த்தை நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம். ஆ கர்த்தாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆங்கிறதுக்கு என்ன? ஒரு வியப்பு, கடவுளே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. இதே ஆ கர்த்தாவே அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம் வரும்? அந்த இடத்துல ஒரு மீனிங்கே மாறும். கர்த்தாவே அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கு. சோ அப்ப அந்த ஒரு சுழியில எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு அப்படின்னா, அப்ப ஆண்டவர் கல்லறை குறிச்சு இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு பெரிய நன்மை நம்மளுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். என்னன்னு பார்த்தோம்னா, பைபிள்ல அதாவது நம்மள சிலுவைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு 2 கல்லர்கள் இருக்காங்க. இந்த வலது இடது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பைபிள்ல கருதப்படுகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே. ஹல்லேலூயா. இடது பக்கத்தில் நிற்கிறவங்க யாரு? சபிக்கப்பட்டவர்கள்னு வேதம் தெளிவா சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ இடது பக்கத்துல இருக்கிறவங்கள சபிக்கப்பட்டவன் தேவன் சொல்லும் போது கண்டிப்பா இடது பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லன் என்ன பண்ணிருப்பானா, நிச்சயமா சபிக்கப்பட்டவனா இருந்திருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இல்ல? மனம் திரும்புதல் இல்ல. இதே மாதிரி வலது பக்கத்துக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, வலதுபுற கல்லனால் கடிந்து கொள்ளப்பட்டான். யாரு? இடதுபுற கல்லன் வலதுபுற கல்லனால் கடிந்து கொள்ளப்பட்டான். அப்ப வலதுபுற கல்லனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரட்சிப்பு அந்த இடத்துல அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆமென். இப்ப நீங்க பாருங்க, வசனத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல படிங்களேன். 40வது வசனத்தை படிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஆமென். அதாவது இந்த இடத்துல வலதுபுற கல்லனுக்கு ஒரு பெயரும் இடதுபுற கல்லனுக்கு ஒரு பெயரும் நமக்கு கொடுக்கப்படல. ஆனா வேத களஞ்சியங்கள் புத்தகங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது வலதுபுற கல்லனுடைய பெயர் டிஸ்மாஸ் என்றும் இடதுபுற கல்லனுடைய பெயர் ஹெஸ்பாஸ் என்றும் அறியப்படுகிறது.
வலதுபுற கல்லன் டிஸ்மாஸ், இடதுபுற கல்லன் ஹெஸ்பாஸ். இவங்க 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நம்மளுக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவன் ஆக்கினை அரைஞ்சவன். யாரு? வலதுபுற கல்லன் வந்து ஆக்கினை அறிஞ்சிருக்கான். என்ன ஆக்கினை? அதாவது நம்ம பாவ மன்னிப்பு வாங்கிக்கல, ரட்சிப்பு கிடைக்கல அப்படின்னா நரகத்துக்கு போயிரும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிருந்தான். ஆனா இடதுபுறது கல்லன் என்ன பண்ணிருந்தான்? அதைய அறிஞ்சிக்கவே இல்லை. அதே மாதிரி 40 வசனத்திலே தேவனுக்கு பயந்திருந்தான். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆக்கினை அறிஞ்சிருக்கான், தேவனுக்கு பயந்திருந்தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நியாயப்படி தண்டிக்கப்பட்டதை உணர்ந்திருந்தான். வசனங்கள் எல்லாம் தெளிவா 41வது வசனத்துல பாருங்க, நியாயப்படி தண்டிக்கப்பட்டதை உணர்ந்தவன் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அவன் என்ன சொல்றான்? நம்மளும் நியாயப்படி பண்ண குற்றத்துக்காக தான் தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு அறிக்கை பண்றான் இல்லையா? அப்போ நல்ல இந்த வலது பக்கத்துல இருக்கிற கல்லன் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்கினை அறிஞ்சிருக்கான், 2வது வந்து தேவனுக்கு பயந்து இருக்கிறான். ஏன்னா வசனங்கள் அப்படிதான் சொல்லுது. படிமா. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, ஆக்கினை அறிஞ்சிருக்கான், தேவனுக்கு பயந்திருக்கான். 3வது காரியம், நியாயப்படி தண்டிக்கப்பட்டதை உணர்ந்து. 41வது வசனத்துல நியாயப்படி தண்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். நியாயப்படி தண்டிக்கப்படுறோம் அப்படிங்கறதையும் அவன் அறிஞ்சிருக்கான். அடுத்தது என்ன சொல்றான்? இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சாட்சி கொடுத்தான். சாட்சி சொல்றான் யாரு? வலது பக்கத்துல இருக்கிற கல்லன் வந்து தகாததொன்னும் இவர் நடப்பிக்கல அப்படின்னு சாட்சி சொல்றான். அடுத்தது, இயேசு தகாதை நடப்பிக்கவில்லை, இயேசுவை குறித்து சாட்சி சொன்னான் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அல்லேலூயா. இதே போல நிறைய வசனங்கள் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இடதுபுற கல்லனை கடிந்து கொண்டான், இயேசுவை நோக்கினான். அடுத்த வசனம் படிமா. 42வது வசனம். இயேசுவை நோக்கினான். அப்ப அவன் யார போய் பார்த்திருக்கான்? வலது பக்கத்துல இருக்கிற கல்லன் அப்படியே திரும்பி ஏசப்பாவை பார்த்திருக்கிறான். ஆனா இடது பக்க கல்லன் என்ன பண்ணல? பார்க்கல. அடுத்தது, ஆண்டவரே என்று கூப்பிட்டு. படிமா 42வது வசனம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென். ஆண்டவரே என்று கூப்பிடுறான். உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச அறிக்கை பண்றான். அவனுக்கு எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. நான் ஒருவேளை இறந்துட்டேன்னா எங்க போயிடுவேன்? பரதேசுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா. ஏன்னா இன்றைக்கு அவர் வார்த்தை என்ன கொடுத்திருக்கா? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாயின் அப்படின்னு அவன் அந்த வார்த்தையை நம்பி இருக்கான். சோ அதனால அவன் வந்து விசுவாச அறிக்கை பண்றான். நம்மளும் விசுவாச அறிக்கை பண்றவங்களா இருக்கணும். அதே போல கடைசியில 42வது வசனத்துல ராஜ்யத்தில் நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணியிருக்கான். அந்த அறிக்கை பண்ணனுடைய விளைவு என்ன? அவனுக்கு பரதீசு கிடைச்சது. இந்த பரதீசு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தெரியுங்களா? பரதீசு அப்படிங்கிறது ஒரு பூந்தோட்டம். அங்க வந்து அது அடைக்கப்பட்டதா இருக்கும். அந்த பரதீசுக்குள்ள யாரெல்லாம் உள்ளுக்குள்ள போவாங்க அப்படி, அதுக்கு இன்னொரு பேர் ஆபிரகாமின் மடின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆபிரகாமின் மடி. இங்க வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் இளைப்பாறும் இடம் இந்த பரதீசு அப்படிங்கிறது. இது எப்ப பரதீசுங்கிறது, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். பரதீசு அப்படிங்கிறது எங்க இருந்துச்சுன்னா பாதாளத்துலதான் இருந்துதாமா. வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் கிட்ட யார்கிட்ட இருக்குன்னா ஏசப்பா கிட்ட தான் இருக்கு. ஏசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பரதீசு பாதாளத்துலதான் இருந்துச்சான். ஏசு கிறிஸ்து மரிச்ச பிறகு அந்த சாவியை கொண்டு அவர் திறந்ததுனால அந்த பரதீசு எங்க போச்சு அப்படின்னா வானத்துக்கு போயிருக்கு. இந்த வானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த முதல் வானத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின புதிய அனுபவத்துல இருக்கிறவங்க எல்லாம் முதல் வானத்துல இருப்பாங்களாம். 2வது வானத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மாபெரும் தேவ மனிதர்கள், தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாம் 2வது வானத்துல இருப்பாங்களாம். 3வது வானத்துல யார் இருப்பாங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய கிருபையின் காலத்துல மரிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த 3ஆம் வானத்துல இருப்பாங்களாம். அதே மாதிரி நிறைய ஆத்துமாக்கள் ஒருவேளை இந்த வலதுபுறத்துக்கெல்லாம் எங்க இருந்திருக்கலாம்? 3வது வானத்துலதான் இருந்திருக்கலாம். பூமியில எந்த மனுஷனும் பேசாத ஒரு பாஷை வந்து அங்க பேசுவாங்களாம். அதுக்கு எடுத்துக்காட்டு 2 கொரிந்தியர் 12:3. பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். அங்க யாருக்குமே தெரியாத ஒரு பாஷை பேசப்படும் வேதத்துல சொல்றாங்க. அப்போ அங்க பரதீசுல எப்படி இருக்குன்னா யாருக்கும் தெரியாத புதுசான ஒரு பாஷைய பேச போறாங்க. இது யாருக்கெல்லாம் இப்ப கிடைக்கும் அப்படின்னா தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழணும், பரிசுத்த ஜீவியம் நம்ம வாழணும், ஏசு கிறிஸ்துவ கடைசி வரைக்கும் நம்ம அதுக்குள்ள நிலைச்சிருக்கணும். இப்படிப்பட்டவங்களுக்கு பரதீசு என்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த இடத்துல கல்லனுக்கே ஏசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்து பரதீசு கொடுத்திருக்காரு அப்படின்னா
நம்ம எல்லாம் எவ்வளவோ சுத்தமானவர்கள் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பாவக்கரைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நீக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை திருத்தி கொள்ளும் பொழுது நம்மளுக்கு நிச்சயமாக அந்த பரதீசு என்கிற அந்த நல்ல இடம் நம்மளுக்கு கிடைக்கும். கர்த்தர் தாமே. வலதுபுறத்து கல்லனை பத்தி நம்ம பார்த்ததே ஆசிரியா. இப்ப இடதுபுறத்து கல்லனை பத்தி பாக்குறோம். அவங்க பேரு ஹெஸ்பாஸ். இடதுபுற கல்லனுடைய பெயர் ஹெஸ்பாஸ். இயேசுவை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, இயேசுவை பார்த்து நீ அப்படின்னு சொல்றான். நம்ம யாராவது நமக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரியை பார்த்து நீ அப்படின்னு நம்ம சொல்வோமா? ஆனா அவன் சொன்னான். அப்பன்னா பாருங்க, அவன் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ அவன் நம்பாம விசுவாசிக்காம அவர் ஒரு பெரிய மனுஷன் நினைக்காம குற்றவாளியா நினைச்சான். அதனாலதான் நீ அப்படின்னு அவன் சொன்னான். தன்னை போல குற்றவாளி நினைச்சிருக்கான். அதே மாதிரி தன்னை போல குற்றவாளின்னு சொன்னவங்க இன்னும் யாருன்னா பிரதான ஆசிரியன் கூட நீ அப்படின்னு அவன் இயேசுவை பார்த்து சொல்றாரு. கிறிஸ்துவானால் அப்படின்னு சொன்னான். நான் மட்டும் ஒரு பேர்டா இருந்தேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் கிளாஸ் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா இஃப் கிளாஸ்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பறவையானால் அப்படின்னு சொல்லி கட்டுரையெல்லாம் எழுதி வைப்பாங்க குழந்தைங்களை. அந்த மாதிரி நீ கிறிஸ்துவானால் அப்படின்னு அவன் ஒரு கொஸ்டின் மார்க்கோட வைக்கிறான். சந்தேகப்பட்டிருக்கான். யாரு? இடதுபுறத்து கல்லன். இடதுபுறத்து கல்லன் நீ கிறிஸ்துவானால் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டிருக்கான். பேதுரு கூட ஒரு இடத்துல சந்தேகப்படுவார்ல, ஏன் சந்தேகப்பட்டான்னு கூட ஏசப்பா கேட்பார் இல்லைங்களா? அதே மாதிரி அவனும் சந்தேகப்பட்டிருக்கான். உன்னையும் அப்படிங்கிற வார்த்தை 23ஆம் அதிகாரம் 39வது வசனமா. சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆமென். உன்னையும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீன்னு சொன்னா, அப்புறம் உன்னையும் அப்படின்னு சொன்னா, நீ கிறிஸ்துவானால் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாவே தான் அவன் பேசிட்டு இருக்கான். இந்த உன்னையும் அப்படிங்கறத சொல்றது ஒரு அவமரியாதை சொல். நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா யூனா யூ தான், நீங்கள் எல்லாத்துக்குமே யூங்கிற வேர்டு தான் போடுவோம். ஆனா தமிழ் அழகான வார்த்தை. இதுல நம்ம என்ன சொல்லணும்? உன்னையும் சொல்லுவோமா உங்களையும் சொல்லுவோம். நம்மளை விட பெரியவங்க ஒரு மதிப்புல இருக்க அவங்களை எல்லாம் பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அவன் உன்னை அப்படின்னு ஏசப்பாவை பார்த்தே அவன் சொல்றான். அதனால இது ஒரு பெரிய அவமரியாதை சொல்ல அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் சொன்னான் என்று பிரதான ஆசிரியரும் சங்கத்தார் எல்லாமே அவங்கள பத்தி இதே மாதிரி உன்னைன்னு சொல்லி அவமரியாதை வார்த்தை சொல்லியிருக்காங்க. இயேசுவை பார்த்து இகழ்ந்து பேசுகிறான். ஆக்கினை 40வது வசனம் படிமா. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அல்லேலூயா. அவன் ஆக்கினைக்கு பயப்பட்டான், இவன் ஆக்கினைக்கு பயப்படல. அவன் ஆக்கினை அறிஞ்சவனாயிருந்தான், இவன் ஆக்கினைய அறியாதவனாயிருந்தான். 41வது வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஆமென். அதாவது நியாயப்படி தண்டிக்கப்பட்டதை இவன் உணர்ந்திருந்தான், இவன் உணரல. நடப்பிக்கத்தவைக்கு தக்க பலன் நம்மளுக்கு வரும் அப்படிங்கறத இவன் அறிஞ்சிருந்தான், இவன் அறியல. வலதுபுற கலனால் இவன் கடிந்து கொள்ளப்பட்டான். டே அப்படி பேசாதடா அப்படின்னு சொல்லி இவன் இவரை பார்த்து திட்டுறான். 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். ஆமென். ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி இவன் கெஞ்சுறான், இவன் கெஞ்சல. இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பெரிய வித்தியாசங்கள். அப்புறம் இவனிடத்துல பேசல. ஏசப்பா யார்கிட்ட பேசினாரு? வலதுபுற கல்லன் கிட்ட தான் பேச. இடதுபுற கல்லன் அவர் என்ன பண்ணவே இல்லை, பேசல, திரும்பி பார்க்கல, எதுவுமே பண்ணல. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ. அதாவது பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அதனாலதான் அவன் பகைச்சிருக்கான், அவன் அழிஞ்சு போயிட்டான். இவன் தெரிஞ்சுக்கிட்டான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா.